Hello friends, welcome back to Nurses Profile channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த RRB Railway Recruitment Board அதுலயும் குறிப்பா Southern Railwayல இருந்து ஒரு Paramedical staff vacancy வந்து கொடுத்திருக்காங்க. இல்ல டாக்டர், நர்ஸ் நிறைய வேகன்சி கொடுத்திருக்காங்க. நீங்க ஜஸ்ட் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா மேலே பாருங்க third option news and updates னு ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். தென் லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா சைடுல உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா personal branch அப்படிங்கற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும். இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல பார்த்து கூட நீங்க என்ன செய்யலாம்னா அப்ளை பண்ணலாம். எனிவே நீங்க அப்ளை பண்ணனும்னா கண்டிப்பா இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து என்ன செய்யணும்னா சப்மிட் பண்ணனும். சோ இதுல நீங்க போய் கீழ இருக்கு பாருங்க click here for more information அப்படிங்கற இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட official நோட்டிஃபிகேஷனுக்கான PDF ஃபைல் வந்து ஓபன் ஆகும். அதுல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வேலையை குறித்த full details வந்து இருக்குது. நிறைய வேகன்ட் வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. COVID-19க்காக கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எடுக்கறாங்க. எனிவே salary பாத்தீங்கன்னா சூப்பரான salary வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட் 83 போஸ்ட் இருக்குது. பிசியோதெரபிஸ்ட் 1, ECG டெக்னீஷியன் 4, then dialysis technician 3, hospital assistant வந்து 48, housekeeping பாத்தீங்கன்னா 40, lab assistant வந்து 9 and radiographer 3. ஏனி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நர்சிங் சூப்பரண்டன்ட்க்கு நீங்க GNM கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, BSc நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் வெண்டிலேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பிரெஃபரபிள்னு சொல்றாங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிசியோதெரபிஸ்ட்க்கு வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ECG டெக்னீஷியனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ இல்லனா கிராஜுவேட் கம்ப்ளீட் ஆயிருந்தீங்கன்னா போதும். தென் கார்டியாலஜி டெக்னீஷியன் முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹாஸ்பிடல் அசிஸ்டன்ட்க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா போதும். ஹவுஸ்கீப்பிங்க்கு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும். லேப் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர் எல்லாருக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. செலக்ஷன் process பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ தான் நடக்கும். எக்ஸாமோ இல்லனா டைரக்ட் இன்டர்வியூ இல்ல, டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ தான் இருக்குது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா அப்ளை பண்றதுக்கு கீழ லிங்க் கொடுத்திருக்காங்க. சோ எந்த கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கற நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஒன் டைம் நம்மளோட சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நர்சிங் ரிலேட்டடான பாராமெடிக்கல் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆன்லைன் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஓபன் ஆகும். அதுல வந்து அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்க ஒண்ணொண்ணா டைப் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்லாம் PDF ஃபைலா மாத்தி வந்து பென் டிரைவ்ல வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோகிராஃபியும் அதே மாதிரி பென் டிரைவ்ல வச்சுக்கோங்க. உங்களோட சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பென் டிரைவ்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கும்னா இதுல வந்து அப்ளை பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். சோ இதுல நீங்க என்ன செய்யுங்கன்னா அப்ளை பண்ணி ஃபைனலா வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். அதுல கொடுத்திருக்கிற மொபைல் நம்பர் இல்லனா மெயில் ஐடிக்கு என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படினா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க and மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you.